ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கிற காய்கறி செடிகளை இப்போ காட்டுறோம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொத்தவரை, இந்த கொத்தவரை செடி வச்சு 1 மந்த் ஆகுது. நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு. நல்ல காய்ப்பு. அதில் நிறைய காய் இருக்குது. நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்குது. மேலே உள்ள இலையெல்லாம் ஒரு கிளையில எவ்வளோ கொத்தவரை இருக்கு. நல்ல காய் நல்லா தெரியுது பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் கத்திரிக்கன்று வச்சுருக்கோம். இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் இருக்குது. செடி அதில் இதோ பாருங்க, இது ஒரு மாதிரி, இது ஒரு சைஸில் இருக்குது. இது வந்து வயலட் கலரில் இருக்கும். அது கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செடி இருக்குது. செடி அந்த அவரை அந்த கத்திரி வந்து குண்டாக இருக்குது பாருங்க. பாருங்க, குண்டாக இருக்குது பாருங்க. அது வந்து நீட்டாக இருக்குது. இது வந்து குண்டு கத்திரிக்காவாக இருக்குது. இது மாதிரி ஒரு செடியிலையும் ஒரு வகையான காய் காய்ச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பாருங்க. இது ஒரு மாதிரி இருக்குது பாருங்க. நல்லா நல்லா கிளியராக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தேக்கங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இது பிடிக்கும். தேக்கங்கன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு ரொம்ப ஆர்வம். அதனால அது கேட்டதுனால தேக்கங்கன்னு நிறைய தேக்கங்கன்னு வச்சுருக்கோம். எனக்கு தேக்கங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு பாருங்க. பாருங்க, அங்கே இடம் பத்தாத மீதி வந்து இங்கே கொத்தரம் செடியை இங்கே வச்சுருக்கோம். வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அங்கே பாருங்க, எல்லாம் வர கத்திரி கொத்தரம் பக்கத்தில் கத்திரி இங்கே வச்சுட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். இது இப்போ இது வந்து அது அந்த கொத்தரம் ஒரு மாதிரி வச்சு, இந்த கொத்தரம் ஒரு மாதிரி இருக்குது. அதில் உள்ள காய்ப்பு இதில் இல்லை. அது என்னங்கிறது தெரியல. பாருங்க, இது வந்து சோளம். இது மாதிரி சோளம் வேற போட்டோம். நான் கூட உங்களுக்கு இடையில கப்பில் காமிச்சிருக்கேன். அது அந்த கோழி அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே வச்சுட்டோம். நல்லா வளருதுங்கிறதுனால. அதுக்கப்புறம் இது வந்து பீன்ஸ் செடியவரை சாரி மறந்துட்டேன். செடியவரை இதை பாருங்க. இது பூவும் அந்த பேப்பர் பூ மாதிரிங்க. இது